வெல்கம் டு பீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா NMS 2025-26ல் யூனிட் டெஸ்ட் 7 மேட் பகுதி பார்க்க போகிறோம். இதில் ஆட் ஒன் அவுட், வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது மாதிரி 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5204, 7123, 6122, 4328. இப்போது இந்த 3 பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் ஒரு லாஜிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருமே வந்து இரட்டை எண், இது ஒன்று மட்டும்தான் ஒற்றை எண். இந்த 3மே வந்து ஈவன் நம்பர்ஸ், இது மட்டும்தான் ஆட் நம்பர். அதனால செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 127, செகண்ட் ஒன் 345, தேர்ட் ஒன் 360, ஃபோர்த் ஒன் 512. இப்போது இந்த 3மே வந்து பகு எண், காம்போசிட் நம்பர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ரெண்டுமே 5ஆல் வகுப்படும். இது இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறனால, ஈவன் நம்பராக இருக்கிறனால டிவைடட் பை 2. இப்போ இது மட்டும் 127 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுனா 127 எந்த டேபிளையும் வரல, அதனால இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். அதனால் ஆன்சர் 1. தேர்ட் ஒன் 38, 46, 72, 26. 38 எப்படி எழுதலாம்? 2 into 19 எழுதலாம். 46 2 into 23, 72 2 into 36 எழுதலாம். 26 2 into 13 எழுதலாம். இப்போது எல்லாமே வந்து மல்டிபிள் ஆஃப் 2 தான், 2 மடங்குகள். ஆனால் இதில் 19 அப்படிங்கிறது ஒரு பகாயன், ப்ரைம் நம்பர். 23 ப்ரைம் நம்பர், பகாயன். இதுவும் 13 அப்படிங்கிறதும் ப்ரைம் நம்பர். சரியா? இரண்டை ஒரு பகாயனால் பெருக்கிறதுனால வருது இந்த 3 நம்பர்ஸ். ஆனால் இது மட்டும் 36ங்கிறது பகு எண், காம்போசிட் நம்பர். அதனால தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் 226, 288, 65, 82. இது வந்து உனக்கு வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அந்த பார்த்ததையுமே உனக்கு 225 + 1. 225ங்கிறது என்னது? 15 ஸ்கொயர் + 1, 17 ஸ்கொயர் -1. 17 ஸ்கொயர் வந்து 289, 289 - 1, 65. 8 ஸ்கொயர் + 1, 82. 9 ஸ்கொயர் 81, அது +1. அப்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரோட ஒரு +1 சேர்த்துருக்கோம். இது 15 ஸ்கொயர் + 1, 8 ஸ்கொயர் + 1, 9 ஸ்கொயர் + 1. இது மட்டும்தான் 17 ஸ்கொயர் -1. அதனால செகண்ட் ஆப்ஷன். அஞ்சாவது கொஸ்டின் 42, 20, 30, 52. இப்போது இதை எப்படி எழுதலாம்? 6 into 7, 4 into 5, 20, 5 into 6, 30. இதை அப்படி எழுத முடியாது. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்களினுடைய பெருக்கற் பலனாக 52 எழுத முடியாது. அதனால 4வது ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின் 45, 109, 99, 126. இந்த 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் வரும். இதை எப்படி எழுதலாம்? 9 into 5 எழுதலாம் 45, 9 into 11 எழுதலாம் 99, 9 into 14 எழுதலாம் 126. இது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. இந்த 3மே 45, 99, 126. ஆனால் 109 அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. அதனால் செகண்ட் ஆப்ஷன் 7. செவன்த் கொஸ்டின் 126, 154, 224, 240. இதை பார்த்தாலே உனக்கு தெரியும், 14 டேபிளில் வரும். 126ங்கிறத 14 into 9, 14 into 11, 14 into 60. இந்த 240 வந்து 14 டேபிளில் வரல. மற்ற 3மே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 14, 14னுடைய மடங்குகள். அதனால் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து 2 power 0, செகண்ட் 2 power 1, தேர்ட் வந்து 2 into 1/2, ஃபோர்த் வந்து 1/2 + 1/3 + 1/6. 2 power 0 என்னுடைய மதிப்பு என்னது? 1, வேல்யூ 1. 2 power 1க்கு 2, 2 into 1/2ங்கும் போது 2 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 1ஆக இருக்கும். இதுவும் அதே மாதிரி 1/2 + 1/3 + 1/6னா எல்சிஎம் எடுத்தேன், நான் மீசியமாக எடுத்தால் இதை வந்து 3ஆல் பெருக்குவேன், இந்த 1 வந்து 2ஆல் பெருக்குவேன், இது 1. அப்போ டோட்டல் வந்து 6/6 1. இப்போ இந்த 3 ஆப்ஷனுக்குமே
1 தான் ஆன்சராக வருது. இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் 2, அப்போ 2 அப்படிங்கிறது ஆன்சர். 9வது கொஸ்டின் 143, 195, 257, 15. இப்போது இதுவும் அதே மாதிரி தான். ஸ்கொயர் நம்பர்ஸை நல்லா தெரிஞ்சிருந்தா உனக்கு உடனே எழுதிடுவேன். 143 என்னது? 12 ஸ்கொயர் 144 மைனஸ் 1 எழுதலாம். 195 14 ஸ்கொயர் 196 மைனஸ் 1 எழுதலாம். 15 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 1 எழுதலாம். ஆனால் 257 அப்படிங்கிறது 16 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 16 ஸ்கொயர் எழுது 256, 256 ப்ளஸ் 1. அப்போது இது எல்லாமே மைனஸ் 1 இருக்குது, இது மட்டும் ப்ளஸ் 1 இருக்குது. ஸ்கொயர் நம்பரோட ஒரு ப்ளஸ் 1 சேர்க்குறோம், அதனால் 3 தான் ஆன்சர். 10வது கொஸ்டின் 81, 100, 125, 144. பார்த்தாலே உனக்கு தெரியும் இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 12 ஸ்கொயர் 144. ஆனால் 125ங்கிறது ஸ்கொயராக எழுத முடியாது, க்யூபாக தான் எழுத முடியும், அது 5 க்யூப். அப்போ அதனால் 3 அப்படிங்கிறது ஆன்சர். 11th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 21312. இது நம்ம படிக்கிறது கூட தேவையில்லை. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 10th டிஜிட்டும் 1000th டிஜிட்டும் சேமாக வரும். அதே மாதிரி இங்கேயும் 4 4 10th டிஜிட் 1000 டிஜிட், இங்கேயும் 10th டிஜிட் 1000 டிஜிட் சேமாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதனால தேர்ட் ஆப்ஷன். 12th கொஸ்டின் 3 7 6 11. இப்போ 3 7 11 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், 6 மட்டும்தான் காம்போசிட் நம்பர், பகு எண். அதனால் 3வது தான் ஆன்சர். 13 6 12 18 7. 6 12 18 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 6 மடங்குகள். 4வது 7 அப்படின்னு இருக்கிறது மட்டும் 6 மடங்கு இல்லை, அதனால் 4வது தான் ஆன்சர். அடுத்தது 14th கொஸ்டின் 35 49 50 63. இப்போது இது எல்லாமே வந்து எந்த டேபிளில் வரும்? 7th டேபிளில் வருமா? 7 × 5 35, 7 × 7 49, 7 × 9 63. ஆனால் 50ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆக சொல்ல முடியாது, 7 டேபிளில் வரல, அதனால் தேர்டு தான் ஆன்சர். அடுத்தது 15th கொஸ்டின் 525 125 343 729. 125 எப்படி எழுதலாம்? 5 க்யூப் எழுதலாம். க்யூப் நம்பர்ஸ் எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். க்யூப் நம்பர்ஸ் 5 க்யூப் எவ்வளவு? 5 × 5 × 5 125. அதே மாதிரி 343 7 × 7 × 7 7 7s 49, 49 × 7 343. 9 க்யூப் 9 9s 81, 81 × 9 729. இந்த மூணுமே க்யூப் நம்பர்ஸ். 525 க்யூபாக எழுத முடியாது, அதனால் 1 is the answer. 16th கொஸ்டின் 37 87 73 59. அப்போ 37 73 59 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், 87 தான் காம்போசிட் நம்பர், பகு எண், அதனால் செகண்ட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் 396 427 671 264. இது வந்து உனக்கு எந்த லாஜிக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரியாது. அப்புறம் வந்து இந்த டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணிப்பார். டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பார்த்தா 3 + 9 + 6 அப்படிங்கிறது 18. இது 4 + 2 + 7 அப்படின்னா 13. 6 + 7 + 1 அப்படிங்கிறது 14. 2 + 6 + 4 அப்படிங்கிறது 12. இப்போது இந்த இதில் மட்டும்தான் வந்து அந்த ஆட் பண்ண நம்பர் டிஜிட்ஸினுடைய சம் வந்து அதனுடைய கூடுதல் வந்து இலக்கங்களின் கூடுதல் பகா என்ன வந்திருக்கு. எதுக்கு? செகண்ட் ஆப்ஷன் 427. அதனால் அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 18th 310 414 619 516 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3க்கும் 10க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 3 3s 9 + 1 10. அதே மாதிரி இங்கே 3 6 18 + 1 19. இங்கே 3 5s 15 + 1 16. ஆனால் இங்கே வந்து 3 6 18 + இங்கே 14 அப்படிங்கிறத 4 3s 12 + 1னா 13 தான் வரும். இங்கே 14 இருக்குது, அதனால் செகண்ட் ஆப்ஷன் 19. 13 21 19 27 15 23 16 24.
இந்த 3 பேர்லையும் பார்த்தா ஏதாவது ஒன்றாவது ப்ரைம் நம்பராக இருக்கும். பகா எண்ணாக இருக்குது. இங்கே 13 பகா எண், இங்கே 19, இங்கே 23. ஏதாவது ஒன்று வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது. ஆனால் இங்கே 16, 24ல் ரெண்டுமே வந்து காம்போசிட் நம்பராக பகு எண்களாக இருக்குது. அதனால் 4 தான் ஆன்சர். 20th question. 3, 5, 2, 3, 6, 2, 7, 3. இப்போ இதுலேயும் வந்து ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். 3, 5, இங்கே 2, 3, 7, 3 எல்லாமே ரெண்டுமே வந்து பகா எண்களாக இருக்குது. ஆனால் இங்கே 6, 2 அப்படிங்கிறது ரெண்டுமே பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ். அதனால் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 21st question. 2, 8, 3, 27, 4, 32, 5, 125. இப்போது 2, 8, 2க்கும் 8க்கு என்ன ரிலேஷன்ஷிப் எப்படின்னா 2, 2 cube, 3, 3 cube 27, 5க்கு 5 cube 125. ஆனால் 4 cube அப்படின்னா 64 தான் வரணும். ஆனால் 32 கொடுத்துருக்காங்க. அதனால் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 22nd question. 95, 82, 69, 56, 55, 42, 48, 34. இப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். 5ல் 2னா 13, 9ல் 8னா 1, 30. இந்த ரெண்டு நம்பரினுடைய டிஃப்ரென்ஸ் வேறுபாடு வந்து 13. அதே மாதிரி இதுக்கும் 13, இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் 13. ஆனால் இந்த 48க்கும் 34க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 14. அதனால் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் 23rd question. 11, 48, 927, 1660. இப்போது இது நமக்கு 11ங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 cube 2 ஸ்கொயர், 4ங்கிறது எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாம். 8 வந்து 2 cube எழுதலாம். 9 வந்து 3 ஸ்கொயரு, 27 3 cube. அதனால் அதை வச்சுட்டு நம்ம இங்கே அதே மாதிரி இங்கேயும் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 1 கியூப்னு எழுதலாம். ஆனால் இங்கே 4 ஸ்கொயரு 4 கியூப்னா 64னு வரணும். ஆனால் இல்லை, 16 இருக்குது. அதனால் 4th தான் ஆன்சர். 24th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 312, 530, 13, 756. இப்போது 3யோட நெக்ஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 12 கிடைக்குது. 5 நெக்ஸ்ட் நம்பர் 6, அதை மல்டிப்ளை பண்ணால் 30. இங்கே 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8 மல்டிப்ளை பண்ணால் 56. அப்போ 1னா 1 × 2, 1க்கும் 2 அப்படின்னா கரெக்டாக. ஆனால் 1 3ன்னு இருக்குது. அதனால தான் டிஃப்ரெண்ட். 3 தான் ஆன்சர். 25, 550, 8 128, 11 242, 15 375. இப்போ இந்த 50க்கும் 5க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு வரது அப்படின்னா 5 ஸ்கொயர் 25, 25 × 2 50. அதே மாதிரி 8 ஸ்கொயர் 64, 2 × 64 128, 11 ஸ்கொயர் 121, 121 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 242. ஆனால் இது அப்படி கிடையாது. 375 வந்து இது ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 225, 225 × 2 வந்து 375 கிடையாது. அதனால் 4 தான் ஆன்சர். 26 AZBY CXDW EVFU HSGT. இது ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி இங்கே இருக்கா. அதே மாதிரி ஒய்யோட நெக்ஸ்ட் லெட்டர் இது ரிவர்ஸில் வருது. ஒய்யோட நெக்ஸ்ட் லெட்டர் இசட். அதே பேட்டர்னில் தான் சி நெக்ஸ்ட் லெட்டர் டி, டபிள்யூ நெக்ஸ்ட் லெட்டர் எக்ஸு, அதே மாதிரி ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், யூக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வி. இதே பேட்டர்னில் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. ஜிக்கு அப்புறம் ஹெச் வரணும். பட் ஹெச் இங்கே ஜி இருக்குது. அதனால் 4th தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 27th question. KLM RSU VWX EFG. இப்போது இது எல்லாமே பார்த்தா கண்டினியூட்டி இருக்குது. KLM EFG VWX எல்லாம். ஆனால் இங்கே RSU அப்படிங்கும்போது ஒரு லெட்டராக ஸ்கிப் ஆகிருக்கு. அதனால் செகண்ட் தான் ஆன்சர். 28 MPQR ADEG RUVX HKLN. இதில் 2 லெட்டர் ஸ்கிப் ஆகிருக்கு. எம்முக்கு அப்புறம் NO ஸ்கிப் பண்ணி பின்னு வந்திருக்கு.
அதே மாதிரி இதுலேயும் ஏக்கு பிசி லெட்டர் ஸ்கிப் பண்ணி டி வந்திருக்கு. ஆருக்கு அப்புறம் 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணி யூ வந்திருக்கு. அதே மாதிரி ஹெச்சுக்கு 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணி வந்திருக்கு. எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகிருக்கா, இஎஃப்ஜின்ட்டு, விடபிள்யூஎக்ஸு எல்லு ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஆப்ஷனில் ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகலை. ஆருக்கு அப்புறம் எஸ் வரணும், ஆனால் ஆறுன்னு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 29 ஃபஸ்ட்டு எம்என்ஓபி டியூக்யூபி எஸ்டிபிஏ எக்ஸ்ஒய்ஹெச்ஐ. இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஇ, இது வந்து ரிவர்ஸில் வரும். பிக்யூ எஸ்டிஏபி எக்ஸ்ஒய்ஹெச்ஐ இப்படி ரிவர்ஸில் இருக்கும். ஆனால் இது மட்டும் எம்என்ஓபின்னு கண்டினியூட்டியாக இருக்குது, ஒரே ஆர்டரில் இருக்குது. அதனால் ஒன்று தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். விடபிள்யூயூஎக்ஸ் எஸ்யூஆர்டி பிடிஏசி பிஆர்ஓக்யூ. இதுவும் யூ நெக்ஸ்ட் லெட்டர் வி. இது ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸு, ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி. அதுக்கு டீக்கு நெக்ஸ்ட் லெட்டர் யூ, சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் டி, கியூக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஆர்னு இருக்குது. ஆனால் இங்கே அது மாதிரி இல்லை. எக்ஸுக்கு அப்புறம் ஒய் தான் வரணும் இந்த ஆப்ஷனில், ஆனால் டபிள்யூ இருக்குது. அதனால் 30th ஆன்சர் 1. இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Goodbye.